வணக்கம். இன்று புதிய அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சென்ற அதிகாரம் இடனறிதல். அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஒரு மன்னன் எவற்றுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது குறித்து வள்ளுவர் ஒரு பெரிய தொகையாக எழுதியிருக்கிறார். ஒவ்வொன்றையும் ஒரு அதிகாரத்தின் கீழ் அவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போது அந்த அரசுரிமை என்பதும் அரசு என்பதும் அரசியல் என்பதும் எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது நாடு முழுவதையும் ஒரு மன்னன் அரசாளுவதற்கு உரிய தன்மையினை காட்டுவதாக அமைகிறது. இதற்கு தெரிந்து தெளிதல். இந்த அதிகாரத்தின் பெயர் தெரிந்து தெளிதல். என்ன? ஒரு அரசன் அமைச்சர் மற்றும் தன்னுடைய அமைச்சர் குழுவில் உள்ள உறுப்பினர்களை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக அறுதியிட்டு கூறுகிறது. இப்போ அதை நம்ம பார்த்துடலாம். குறளை நம்ம முதல்ல பார்க்கலாம். இன்று பதிவுகள் இதற்கு பிறகு குறளும் இசையும் என்ற தலைப்பில் தான் வரும். குறள் 500 அப்படிங்கிறதுக்கு பதிலாக குறளும் இசையும் என்று நான் பதிவிட்டு அடுத்த ஒரு 500 குறளுக்கு செல்ல இருக்கிறேன். அறம்பொருள் இன்பம் உயிரச்சம், அறம்பொருள் இன்பம் உயிரச்சம், நான்கின் தீரம் தெரிந்து தேரப்படும், நான்கின் திறமறிந்து தேரப்படும், அறம்பொருள் இன்பம் உயிரச்சம், நான்கின் தீரம் தெரிந்து தேரப்படும். இது எதுக்கு முதல்ல தெரிந்து தெளிதல் அப்படிங்கிறாருனாக்கா, ஒரு மனுஷனை பற்றிய நிலைப்பாட்டினை ஒரு மன்னன் அல்லது தலைவன் முறையாக தெரிந்து வைத்து அதன் பிறகே அவர்களை அவன் பதவியில் நிர்ணயிக்க வேண்டும். சும்மா ஏனோ தானோன்னு எல்லாரையும் நம்ம ஒரு பதவிக்கு நிர்ணயிக்க முடியாது. அந்த பதவி என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு இடத்திலும் பல்வேறு கிளை பிரிவுகள், அதெல்லாம் தெரிஞ்சவன் தான் அதை செய்ய முடியுங்கிறதுனால தான் இதை தெரிந்து தெளிதல் என்கிறார். இப்போது இதில் என்ன சொல்கிறாரு? அறம்பொருள். அறம்பொருள் என்ன? அறச்செயல்களை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். பொருளை ஈட்டித்தரும் குணம் இருப்பவனாக இருக்க வேண்டும். அதே போல் இன்பம். இன்பம் என்றால் என்ன? உலக மக்களுக்கு, தன்னுடைய நாட்டு மக்களுக்கு மகிழ்வை தரக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த செயல்களை செய்ய வேண்டும். உயிரச்சம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் நேர்மையாக அப்படியே நான் சொன்னால் அது சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு குணப்பாங்கு அவனுக்கு இருக்க வேண்டும். உயிர் அச்சம் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மக்களை ஒரு மன்னன் தேர்ந்தெடுத்து அவர்களை தன் அமைச்சரவையிலோ அல்லது அமைச்சரவையின் கீழ் இருக்கக்கூடிய பல பிரிவுகளிலோ அவன் தலைவர்களாகவோ அல்லது பொறுப்பாளர்களாகவோ நியமித்தால் அந்த அரசாங்கம் மிக சிறப்பாக செயல்படும் என்று இந்த குறள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.